அதாவது உங்க 3 பேத்துக்குமே வந்து ஸ்பெஷலா ஒரு ஊர்ல இருந்து தண்ணி எடுத்து வந்திருக்கேன். ஏங்க போதுங்க, இதெல்லாம் குடிச்சா பல படங்கள் புக்கம். அது இந்த தண்ணியை குடிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு? ஏற்கனவே 2 நாள் லூஸ் மோஷன்ல தண்ணியோட அருமை உங்களுக்கு தெரியாது. கூமாப்பட்டியில இருந்து கொண்டு வந்துருக்கேன். காமெடி பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையா அது காமெடி பண்றது கஷ்டமா? சத்தியமா சொல்றேன், ரொம்ப டஃபஸ்ட் ஜாப். கொஞ்சம் பிசினஸ் இருந்தாலும் அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகாது. யாராவது வில்லன் காமெடி பண்றேன்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா நல்லா முடிவு பண்ணிட்டு வாங்க, அதான் சொல்லுவேன். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் காமெடி மிஸ் ஆயிடும். சூரி சார் காமெடியில இருந்து இவ்வளவு டெப்தான ஆர்டிஸ்டா மாறுவாருன்னு யாருக்கா தெரியுமா? இதே தேசிங்கராஜா 1ல வந்து சூரி சாரும் நான் தான் காமெடி பண்ணோம். ஆனா இன்னைக்கு அவர் ஒரு ஹீரோ ஆகி ஒரு டெப்தான கதையெல்லாம் பண்ற ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிருக்காருல்ல. அப்ப அந்த வாய்ப்புகள் வரும்போது எல்லாராலையும் முடியும். மதம் கொண்ட யானை இருக்குடா. அதனால 6 மணி காமெடி வேலை வந்துட்ட வேலைக்காரன் இது பண்ணிக்கிறது சீரியஸ் பொங்கிட்டு சிரிப்பு வரும். உங்களோட பேக் நாங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் பண்ணலாமா? என் பேக்? ஆமா ஆமா. நாத்தம் வராம இருக்கிறதுக்காக எல்லாருமே அடிக்கிறாங்களே, அதனால வச்சிருக்கேன், வாங்கி வச்சிருக்கேன். நெஞ்சரிச்சிருக்காங்க எல்லாமே பேஷண்ட் இருக்கிறதெல்லாம் வச்சிருப்போம்பா. அடுத்தவன் மேல வைத்தறிஞ்சு எனக்கு வைத்தறிஞ்சு வந்ததுனால அல்சரு. ஓகே, இது ஒரு ரூபாய் பக்கத்துல வர அண்ணே சூப்பரா இருக்கும் ஸ்மெல் அது. ஆமா, இன்னும் பிறதெல்லாம் இருக்குது. கரெக்டா சென்சார் இதெல்லாம் என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. உண்மையிலே அந்த 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 உள்ள இருக்கிறத நான் இல்ல, பார்த்து அதனால தான் நான் அதை சொல்லலை. அது அவ்வளோ எடுத்து காமிச்சேன், அதே எடுக்கலன்னா இல்லை 4 பேர் பார்க்குற ப்ரோக்ராம அவ்வளோ லைஃப் நம்ம படத்துக்கு ப்ரொமோஷன் வந்திருக்கோம். அவர் டிகிரேட் பண்ணி விட அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு உங்களுக்காக மாமா வீட்டுல பாப்பாங்களே, அதுதான் பிரச்சனையே. வீட்டு பேக் வேற, அதில் தின்னூறு வாழைப்பழம் கோயிலுக்கு போயிட்டு தர விஷயம் அதில் இருக்கும். தேசிகராஜா 1ல வந்து பாத்தீங்கன்னா த்ரூ அவுட்டா இருக்கிறது பிந்து மாதவி, தாமரை இருப்பாங்க. ஆமா ஆமா. தேசிகராஜா 2ல மிஸ் பண்றீங்களா? அம்மாடி அம்மாடி பாட்டுக்கே இப்படி பாயற மாதிரி இருக்கு. அவ்வளோ அற்புதமான பாட்டு அந்த படத்துல. விமல் சார் கூட கேட்டார், அந்த மாதிரி பாட்டு எதுவும் இந்த படத்துல இல்லையா சார்? இல்ல, நானும் கேட்டேன். அவங்க இல்லாதது, சூரிய இல்லாதது, அதெல்லாம் இந்த மாதிரி. தமிழ்நாடு கிராம பேங்க், எதற்கும் எப்பொழுதும் உங்கள் நம்பிக்கையான வங்கி. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். UG and PG கோர்சஸ் 100% ஆன்லைன் at Dr. MGR Online is just a click away. நான் வணக்கம். வணக்கம் தெய்வா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். அதாவது எல்லாருக்குமே வந்து ஸ்க்ரீன்ல ரொம்ப பிடிச்ச சில கேரக்டர்ஸ் வந்து அப்படியே இப்படி பார்க்கும்போது அடடே எல்லாமே எனக்கு மைண்டுக்குள்ள ஓடுதே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. தேசிங்கராஜா 1 வந்து எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு இப்படி பரபரப்பாக இருக்கும் அப்படின்னு தெரியும். தேசிங்கராஜா 2 வந்து ரவி மரியா அவர்களை மறுபடியும் வந்து இத்தனை நாட்கள் கழிச்சு தேடி வந்திருக்கேன். அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க டேரக்டர் சொல்லும் போது? முதல்ல அதாவது தேசிங்கராஜா 2 அப்படின்னு ஸ்கிரிப்ட் எழுதும் போதே ரவி மரியான்னு சார் எழுதிட்டாரு. அப்புறம் தான் அப்ப டைட்டில் வந்து ரவி மரியா இருக்க வேண்டியது. ஆமா, இது வந்து 2 விஷயம். ஒன்று, அவர் என் மேல வச்ச நட்பின் அன்பு. 2வது தேசிங்கராஜா 1 வந்து மிகப்பெரிய ஹிட்டு. அதுல ரவி மரியா வில்லன். அப்ப இது 2ல நம்ம தான் வில்லனா இருக்க முடியும். ஆமா, அதனால 2 விஷயம் தான் இருக்கு. அவருடைய ஆசையை வளர்க்கும் போல இது அவரோட சேர்ந்து நடிக்கிற 6வது படம். சாம்சனை, அதாவது ஒரு கேங்கு. இப்போ நான் எழில் சார்கிட்ட பேசிட்டு இருந்தேன். இந்த கேங்கே பார்க்கும்போது எங்களுக்கே வந்து எப்பயுமே வந்து ஃபன்னாகவே கலகலன்னு இருக்கிறவங்க, அவங்களை எப்படி செட்டில் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டேன். எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த செட்டு? என்னன்னா, ஒரு காமெடி படம்னு நம்ம உள்ள போகும்போது நம்ம என்ன பண்றோம், நம்ம மற்றவங்களை எப்படி சிரிக்க வைக்கிறோம் அப்படின்ற ஒரு எழில் சார் படத்துல ஆல்ரெடி நிறைய திறமையான காமெடி நடிகர்கள் உள்ள போட்டு அவங்கெல்லாம் பண்றதை பார்த்து நாங்க சிரிச்சுட்டு உட்காந்தோம். ஸோ நான் சிரிக்க வைக்கிறதுக்கும் வாய்ப்பு, சிரிக்கிறதுக்கும் வாய்ப்பா இருக்கக்கூடிய படமா இருக்கும் எப்பவுமே எழில் சார். எப்படி? ஓகே, நல்லா சிரிக்க வைக்கிறதுக்கும் தட் இஸ் சாம்ஸ். உண்மைதான். இவர் வில்லன்னு பொண்ணா கூட இவரு பண்ற விஷயங்கள் காமெடியா இருக்கும். அது மட்டும் இல்ல, இவரு எங்களுக்கு சாம்ஸ், அது சொல்லுங்க சாம்ஸ் அப்படின்னு எடுத்து கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அடுத்தவங்க சீன் ஒரு பாயிண்ட் போகுது, அவங்க சொல்றது அவங்களுக்கு ஸ்கோர் ஆயிடுமேன்ற இதுவே இருக்கா சார். ஆளுக்கு ஏன் இதுல நீ சொன்னா இது நல்லா இருக்கும், இதுல நான் சொன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் எடுத்து கொடுத்து அந்த ஒரு அழகு இருக்கு வந்து இதுல. ஸோ அதுல எப்பவுமே சந்தோஷம் தான் இந்த யூனிட் எனக்கு. ஓகே, வினோதனை கலக்கப்போகுது யாரு அப்படியே பார்த்தோம்னா உங்களுடைய கேரக்டர் எல்லாமே கலகலப்பாகவே வந்து இருக்கு. அதே மாதிரி இந்த கேங்கும் வந்து ரொம்ப கலகலப்பாக இருக்கு. அது எப்படி இருக்கு, எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அது உங்களுக்கு வந்து அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற மாதிரி தான் இருக்குதா? இது ஒரு படத்துல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாங்க. இல்ல உங்களுக்கு ஈஸியா இருக்கும்ல, வேற மாதிரி டீல் பண்றோம்.
ஏதோ வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எழில் சார் படம்லாம் நம்ம நிறைய படங்கள் பார்த்து ரசிச்சிருக்கோம். ஓகே. தேசிய ராஜா ஒன்றில் அண்ணனோட காமெடி அண்ணங்கள் எல்லாமே பார்த்து ரசிச்சோம். அந்த படத்தில் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க போது அதோட சந்தோஷம் வேறு எதுவுமே இருக்காது. ஸோ உள்ளே வந்துடும் எல்லாருமே சீனியர்ஸு, எல்லாமே காமெடி ஆர்டிஸ்ட். நம்மளுக்கு ஒரு சின்ன பதட்டம் இருக்கும். ஆனாலுமே அவங்க கூட பண்ணும்போது இது அண்ணன் சொன்னாங்க மாதிரி தான். இப்போ சாம்சனை கூட பண்ண அண்ணன் கூட பண்ணுறாங்க இந்த படத்தில். இதில் எனக்கு அமையல ஆக்சுவலி. அண்ணன் கூட ஒரு சீன்லாம் இருக்கும். அதில் ஸ்கிரிப்ட் வினோத் இது பண்ண நல்லா இருக்கும், புகழுது சொல்லிட்டோம் அப்படின்னு அவங்களா கொடுத்து நம்ம லைவ்மே பண்ண வைக்கிறாங்க இது மீறியுமே. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உண்மையிலே. ஏன்னா நம்ம கொஞ்ச நேரம் வந்தாலுமே நம்ம ஸ்க்ரீனில் மேலே பேச மாட்டோமா அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும்ல, அது இவங்களுமே என்கரேஜ் பண்ணி பண்ண வைக்கிறதா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலி. ஓகே. அதாவது உங்க 3 பேர்த்துக்குமே வந்து ஸ்பெஷலாக ஒரு ஊர்ல இருந்து தண்ணி எடுத்து வந்திருக்கேன். அதை நீங்க குடிச்சு பார்த்து தண்ணினா இது வந்து நீங்க இந்த தண்ணியை குடிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு? நீங்க அந்த பாத்தீங்களா? ஏற்கனவே 2 லூஸ் மசில் ஆனா அந்த தண்ணியோட அருமை உங்களுக்கு தெரியாது. கூமாப்பட்டியில இருந்து கொண்டு வந்து மினரல் வாட்டர் குடிச்சதுக்கே இப்படி ஆகி போச்சு. கூமாப்பட்டி வாட்டர் குடிச்சா என்னன்னு தெரியல. என்னதுன்னு டோட்டலா. அதாவது இந்த தண்ணி குடிச்சதுக்கு அப்புறமா சர்பத் மாதிரி இருந்ததா? தண்ணி மாதிரியே இருந்ததா? இவ்வளவு திதிப்பா இருக்கு, சக்கரை போட்டீங்க. அதாவது பொதுவா சொல்லுவாங்க எமோஷனான கேரக்டர் வந்து நடிச்சிடலாம், ஆனா காமெடி பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையானது காமெடி பண்றது கஷ்டமா? இது காமெடி பண்றது ஈஸி. இவர் ஃபுல்லா காமெடி தான் பண்றாரு. அவருக்கே தெரியும் அது ஈஸின்னு. இவர் வினோத் முடிச்சிருந்தேன். இந்த வினோத் காமெடி தான் பண்றது ஒரு ஈஸி. ஆனா ஏன் சேர் இருக்கு பாருங்க, பயங்கரமான சேர். வில்லன் சேர்ல உட்காந்து காமெடி பண்ணணும். நான் முறைச்சா நீங்க சிரிக்க முடியுமா அவரால்? முடியாது. ஆனா இவர் ஏதாவது அஷ்டகுணம் இதை பண்ணா உங்களுக்கு சிரிச்சிருவீங்கல்ல. நான் முறைச்சா நீங்க சிரிக்கணும். அது எவ்வளவு கஷ்டம். நான் இப்போ முறைக்க எவ்வளோ சிரிக்க முடியுமா? சிரிக்க முடியாது. ஆனால் நான் முறைச்சா நீங்க சிரிக்கணும். சிரிப்பீங்க, சிரிச்சிருக்கீங்க. அதனால தேசிய 2 வருது. அப்போ அது எவ்வளோ டஃபஸ்ட் ஜாப். அதான் கேட்கறது, எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க? அதுதான் அது வந்து குரலும் உருவமும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஓகே. இது ஒரு பெரிய ஒரு திசிஸ். ஒரு வில்லன் சேர்ல உட்காந்து காமெடி பண்றதுங்கிறது சத்தியமாக சொல்கிறேன் ரொம்ப டஃபஸ்ட் ஜாப். எனக்கு எல்லாருக்குமே இல்லை, எல்லாருக்குமே. ஓகே. கொஞ்சம் பிசினஸ் தட்டினாலும் அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகாது. ஆமாம். அப்போ அதுக்கு சீக்வன்ஸு, இது ஸ்லாப்ஷிஸ்ட் காமெடியா, இது ஒன்லைனர் காமெடியா, இது சீக்வன்ஸில் வந்து விழுற காமெடியா, இது ஸ்டோரி பேஸ்டு காமெடியா, இவ்வளோ திங்க் பண்ணி தான் ஒரு டைலாக் டெலிவரி பண்ண முடியும். இல்லைன்னா எவரி டைலாக் கவுண்டபிள், எவரி டைலாக் வாட்சபிள். அந்த சேரில் உட்காந்து ஒரு 15 வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். இட்ஸ் வெரி டஃபஸ்ட் ஜாப்பு. யாராவது வில்லன் காமெடி பண்ணுறேன்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா நல்லா முடிவு பண்ணிட்டு வாங்க, அதான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ரிஸ்கில் தான் வந்து ஒன்று நடக்குது. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் காமெடி மிஸ் ஆகிடும். ஆனால் காமெடிகளுக்கு அது இல்லை. 5 காமெடி பண்ணோம்னா 2 கிளாப்ஸ் வாங்கி 2 ஆவரேஜாக இருக்கும், 1 சும்மா இருப்பாங்க. ஆனால் வில்லன் காமெடி சாலிடாக ஒர்க் பண்ணி ஆகணும்னா அது எல்லாத்தையும் திங்க் பண்ணி ஒரு டைலாக் சொல்லணும். ஓகே. ஸ்டோரி சீக்வன்ஸ் டிஸ்கஸ் பண்ணி ஸ்லாப்ஸ் பக்கத்தில் ஒரு டிஸ்கஸ் இவ்வளோ வேண்டியிருக்கு அதில். இப்போ நான் தேசிங் ராஜாலே டக்குனு ஒரு காமெடி எடுத்தோம்னா என் கையை கட்டி போட்டுட்டீங்களே மாமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த இடம் அந்த ஸ்பாட்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? நம்ம கதை வந்து அந்த எப்படின்னா ஒரு ஆடியன்ஸ் எப்படி வில்லன் காமெடி சிரிப்பான் அப்படின்னா, இந்த கதையில் இவர் கேரக்டர் இதுதானே ஃபிக்ஸ் ஆகிடும் அவனுக்கு. அந்த கேரக்டர் இப்படி மாறுது, வேற வழி இல்லாமங்கும் போது என்ன பண்ணுவாங்க, எப்படி இந்த மனுஷன் இப்படி ஆகிட்டான் பாடுறா அப்படின்னு ஒரு விஷயத்த வச்சு சிரிப்பான். இப்போ தேசிங் ராஜாவில் வந்து சூரியன் வந்து இதே கனி மாமா இதே கனி கண்டுபிடிச்சிட்டேன் மாமா அப்படின்னா, டேய் நல்லா பார்த்தியாடா மாமா மாறிங்களா இல்லையா அப்படின்பா. அப்படியே வந்தா இதே கணின்னு ஃபோட்டோ வச்சு வேற யாராவது கட்டுவா. ஒன்னால ஒரு ஃபிகரும் போச்சு, ஒரு ஏலம் போச்சு நடிக்கிறேன்னு. புரியுதா? பேசாமல் ஏலம் எடுத்துக்கிட்டு இருந்தான் ஒருத்தன், அங்கே ஒரு ஃபிகரையும் பார்த்துக்கிட்டு இருந்தான். ஏன்னா அது 2மே விட்டுட்டு இதே கணியை பார்க்கலான்னு வந்தோம்னா இவன் வேற இதே கணி காட்டாங்க. ஒரு டென்ஷன் இருக்குல்ல, அந்த டென்ஷனை கிரியேட் பண்ணுறது தான் ஒரு வில்லனுக்கு காமெடிக்கான சீக்வன்ஸ். ஆமாம். எனக்கு அதான் இவரோட பாட்டு சொல்கிற மாதிரி டஃபஸ்ட் பாட்டு தான். ஆனால் இப்போ எங்களுக்கு இப்போ நானும் வினோத் எப்படின்றது தெரியல, இந்த சீரியஸ் ஃபேஸ் இருக்குது. இப்போ நான் ஒரு சின்ன ஒரு சீரியஸான ரோல் பண்ணேன்னு வச்சுங்களேன், சிரிப்பு வந்துடும். சீரியஸாக ரோல் நான் ட்ரை பண்ணாலும் சிரிப்பு வந்துடும். காமெடி பண்ணாலும் சிரிப்பு வரும். காமெடி பண்ணாலும் சிரிக்கிறது, சீரியஸாக பண்ணாலும் சிரிச்சுருவாங்க. ஏன்னா அது எனக்கு ஒரு சந்தர்ப்பம் நடந்திருக்கு. பயணம்னு ஒரு படம் நான் நடிக்கும்போது ஃப்ளைட்டில் உட்காந்து நான் பண்ணும்போது ஒரு சோகமான சீனுக்கு எல்லாரும் சேர்ந்து சோகமாக இருக்கும்போது நானும்
அப்படின்னு. ஐயோ சாம்சன் நீ அதை பண்ணாத சிரிப்பு வருது எனக்கு அப்படி எனக்கு அந்த க்ளோஸப்பே விட்டாரு அவர் வேணான்னு. ஓகே. ஏன்னா நீங்க ரியாக்ஷன் பண்ணா வேற மாதிரி இருக்கு. ஏன்னா செத்து அவன் அப்படியே ஃபீல் ஆயிட்டு இருக்கான் ஒரு டெரரிஸ்ட் கொண்டுட்டான்னு. நீ ஒரு மாதிரி பண்ற சிரிப்பு வருது வேணான்ட்டாங்க. ஐயோ என்னடா நமக்கு சிரிப்பு வரல சீரியஸா பண்ண முடியலன்ட்டாங்களே ஒரு வருத்தம். இன்னொரு சந்தோஷம் என்னன்னா நம்ம முகம் அட்லீஸ்ட் சிரிக்கிற லெவல்ல இருக்கு அப்படின்ற அந்த. ஆனா ஒரு பார்ட்ல சீரியஸுக்கு போக முடியல. ஆனா இவர் 2 பார்ட்டும் அடிப்பார். ஓகே. சீரியஸ் காமெடி ரெண்டும் ஒரு கைவந்த கலையா இருக்கிறது. இவரோட அந்த மனங்குத்தி பறவை அந்த அது என்ன 6 மணி காமெடி வேலை வந்துட்ட வேலைக்காரன். பாருங்க இவர் பண்ணிருக்கிறது அத்தனையும் சீரியஸ் பொங்கிட்டு சிரிப்பு வரும். ஆனா அவர் சீரியஸா பண்ணி பட்டு அடிச்சு ஏண்டா லவ் பேர்ட்ஸை வீட்டில் வச்சு வளர்ப்பீங்க ஆனால் நாங்கள் லவ் பண்ணா இது பண்ணுவீங்களாடான்னு முதுகுல போட்டு அடிச்சு தொம்த பண்ணுவார் பாருங்க. இவர் சீரியஸா பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம பாக்குற அத்தனை பேருக்கு பயங்கர சிரிப்பா இருக்கும். ஓகே. அது அது உண்மையுமே அவர் கிஃப்டட் இந்த விஷயத்துல. நீங்க வந்து மனங்குத்தி பறவை கொண்டு வந்தனால நான் கேட்கிறேன். அந்த டைம்ல வந்து இவர் வந்து அடிச்சு போட்டு ஒரு ஒடி பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. ஆனா நீங்க வந்து அங்க சிரிக்காம தான் இருக்கணும்ல. அது எப்படி இருந்தது? சிரிப்பு எங்களுக்கெல்லாம் சிரிப்பு வந்துடும். ஒன் மோர் போகும் நேரத்துல சம்டைம் நானே சிரிச்சிருவேன். இவரே சிரிப்பு. ஆமா ஒன் மோர் போகும். ஆமா அவரு சீரியஸா இருப்பாங்க. எல்லாரும் முதுகுல வச்சு நல்லாவே வச்சிருவாரு. முதுகுல சிங்கமொழி முதுகுலாம் பழுத்து இருக்கு. உண்மையிலே அடிச்சது ஒரு ஷார்ட்ல எல்லாம் வந்து இந்த சொன்னார்ல உங்க வீட்டை மட்டும் லவ் பேர்ட்ஸ் வளர்ப்பீங்க ஆனா வீட்டுல யாரும் லவ் பண்ணா தடுப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது சிங்கமொழி போய் அந்த சேர்ல போய் படுத்து நான் உதைக்கணும் அந்த சேர்ல போய் படுத்துருந்தேன். அவர் நான் சொன்னேன் பங்காளி ஒண்ணுமே கையை கால தூக்கிறாத நேரா போய் அதுல போய் செட்டில் ஆயிடு சேர்ல நான் வச்சுக்கிறேன். ஆமா பங்காளி போட்டுறாதா அப்படியே டீன்னு போய் சேர்ல போய் படுத்துட்டா அப்படியே டங்கு டங்கு டங்குன்னு சேரை மட்டும் உதச்சு. ஓ அப்படியா? ஆமா ஆமா கொஞ்சம் மிஸ் ஆனா ஒரிஜினல் உதவும். கையெல்லாம் பாருங்க பேசிக்கலி ஒரு பல படங்கள்ல ஹெவி வில்லனா படத்தினால இந்த இயல்பாவே ஒரு ஃபைட் சீக்வன்ஸா மைண்ட்ல இருக்கும். ஒருத்தர் அடிக்கணும் ஒரிஜினலாவே அடிக்கிற மாதிரி தான் கையை விரிச்சு அடிக்கிறது. சில ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க சார் இந்த கையை விரிச்சு அடிப்பீங்க எப்படி சார் கேட்பாங்க பப்ளிக்ல. அது ஒரு ஸ்டைல்ல அப்படி விரிக்கும் போது விழுந்துருக்கிற மாதிரி இருக்கும்ல முதுவடி வளைப்பானுங்க அப்படி ஃப்ளோல ஏதோ போடுறீங்க கொஞ்சம் ஜாக்கிரதை. இது நானே அரண்டமங்கனுக்கு இருண்டு தான் பேங்கிற மாதிரி ரெக்கார்ட் எடுத்து பார்த்தா தெரியும். தமிழ் வார்த்தையில எதையுமே சொல்ல முடியாது. சொல்றாருல சிரிக்கிற மாதிரி பார்த்துருக்கோம். வெயில் படம் பாருங்க அதோட மிரட்டல போஸ் வேற ஒரு இல்ல. ஓகே. ஐயோ அநியாயத்துக்கு இருக்கும் கொடூரமா இருக்கும். அதெல்லாம் அதான் அது கிஃப்டட் தான். இதுக்கும் பண்ண முடியுது அதுக்கும் ஒரு ஆர்டிஸ்ட் பண்ண முடியுதுங்கிறது இல்லை. இதெல்லாம் சேர்ந்து இவ்வளவு தூரம் எங்க ஜாலியா இருக்கும் எங்களுக்கு யூனிட். எந்த எல் சார் படம் யூனிட் ஜாலி தான். ஓகே. எல் சாருக்கு வந்து என்னுடைய இதுலேருந்து இது வரைக்கும் ரவிமரியாவோட திறமை என்னன்னு தெரியும். ஓகே. உச்சந்தரையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரவிமரி என்ன பண்ணுவார் இந்த சீக்வன்ஸ் அப்படின்னு ஒரு மனப்பாடமாக தெரியும். அதை டிசைன் பண்ணி தான் எனக்கு சீன் எழுதுவார். ஓகே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னைய வந்து வாட்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி இவன் இப்படி தான் இப்படிப்பட்ட காமெடி தான் அவனுக்கு செட் ஆகுது அப்படின்னு அவரும் ரிசர்ச் பண்ணி ஒரு காமெடி எழுதும் போது 100% செட் ஆகிடுது. ஓகே. அதனால தொடர்ந்து 6வது படம் அவரோட பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் நீங்கள் டேரக்டரும் கூட அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ஆடியன்ஸோட பல்ஸ் எங்கேயோ வந்து கன்ஃபார்மாக வந்து தெரியும். இதெல்லாம் சொல்கிறேன் கரெக்டாக சொன்னீங்க. ஏன்னா மற்றவங்களாம் போய் ப்ரீவியூ தேட்டரில் படம் பார்ப்பாங்க. அப்புறம் எங்கள் ரூம்லேயே நான் க்யூப் செட் பண்ணியிருக்கேன். நான் க்யூப்பில் பார்க்குறேன். இது ரெண்டுமே நான் பண்ண மாட்டேன். என்னை மேக்ஸிமம் ப்ரீவியூ கூப்பிட்டா நான் அவாய்ட் பண்ணிடுவேன். ஓகே. நான் வந்து சென்டரில் ஒரு தேட்டரில் சென்டர் ரோலில் உட்காந்து தான் படம் பார்ப்பேன். ஓகே. என்ன இன்டர்வியூவில் வந்து ஒரு 100 பேர் ஃபோட்டோ எடுப்பாங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு பார்ப்பேன். அப்படி பார்க்குறதுல என்ன நமக்கு பெனிஃபிட்னா எதுக்கு சிரிக்கிறான் எதுக்கு வந்து அங்கே அமைதியாக இருக்கான் அப்படிங்கிற ஒரு இது ஓடிட்டே இருக்கும் கால்குலேஷன். இது அப்படியே நம்ம லேர்ன் பண்ணிட்டு போய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது தான் ப்ளஸ்ஸு. விஷயங்கள் இருக்கு. ஆமாம் நான் எல்லா படத்தையும் தேட்டர் போய் படம் உட்காந்து சென்ட்ரல் ரோலில் உட்காந்து படம் பார்க்க அப்படியே. டைரக்டராகவும் இருப்பார் நடிகனாகவும் ரசிகனாகவும் இருப்பார் அவர். நான் பண்ணுறது ரொம்ப ஃப்ரீ ஃபிலிம்ஸ் தான். ரொம்பலாம் பண்ண மாட்டேன். ரொம்ப ஃப்ரீ ஃபிலிம்ஸ் தான். வருஷத்துக்கு ஒரு 7 படம் 8 படம் தான் நடிப்பேன். அந்த 7 படத்தில் 5 படம் நம்மளுக்கு காமெடி முத்திரை பதிக்கும். அதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. அப்போது அதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு அது ஒரு இது ரிசர்ச்சு. படங்களோட எண்ணிக்கையை நான் என்றைக்குமே அதிகப்படுத்துனதில்லை. ஆனால் பண்ணுற சின்ன ஸ்மால் படங்களில் நம்ம கேரக்டர் வந்து பேசுகிற மாதிரி பண்ணிடுறது இப்போ வரைக்கும் வழக்கமாக வச்சுட்ருக்கேன். அது ஹார்ட் ஒர்க் நடந்துகிட்டே இருக்குது. அது சாம்ஸ் மாதிரியான ஆள்லாம் என்னோட காம்பினேஷன் சேரும்போது சாம்ஸ்கிட்ட என்ன பெரிய ப்ளஸ்ன்னா எல்லா நடிகரோடையும் அந்த ரித்தம் செட் ஆகாது. ஆனால் சாம்ஸ் ஒன்றுன்னா எள்ளுன்னா என்ன இருப்பா அப்படி நான் ஒரு கவுண்டர் போட்டால் அதுக்கு இன்னொரு ஆப்போசிட் ஒரு கவுண்டர் டக்குன்னு போடுவேன். அப்படி நாட் ஒன்லி சாம்ஸ் ரோபோவும் அதை பண்ணுவோம். அப்படி எல்லா நடிகரும் சேர முடியும். அந்த மாதிரி சாம்ஸ் எல்லாம் வரும்போது சீன் அள்ளிடும் எங்களுக்கே தெரியும். ஆமாம். இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஒரு சீன் நல்லா இருக்கிறதுக்கு இவங்க பண்ணால் நல்லா இருக்கும் இவங்க பண்ணால் நல்லா இருக்குன்னு ஒரு இது இருக்குல்ல. அதை நான் மறக்கவே மாட்டேன். மனங்குத்தி பறவை அதாவது தேசிங்க ராஜா மனங்குத்தி பறவை தான்.
மனங்குத்தி பறவையில் ஒரு ஆளை தேடி போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ம். ஒரு இடத்துல உட்காந்து டயர்டாகி எங்களெல்லாம் அள்ளி போட்டு இவர் தான் தூக்கி போட்டு எங்கடா இருக்கான் அவன், எங்கடா கடத்திட்டு போனான் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்கும். ரிலாக்ஸ்டாக ஒரு இடத்துல இருக்கிறப்ப எவ்வளோ நேரம் தேடிட்டே போகிறது ஒரு ஆளை, எங்கள் பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு நம்ம வீட்டு பொண்ணை ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான்னு தேடிட்டு இருக்குல்ல, ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுற இடம்னு ஒன்று இருக்குல்ல, அங்கே ஒரு பாட்டை போட்டு ஆடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சார் எழுதியிருக்காரு. அவர் தான் சொன்னார், சார் நானே ஏற்கனவே வருத்தத்தில் வரேன், நான் எப்படி சார் ஆடுவேன், நான் ஆடுறத விட சிங்கமொழியும் சாம்ஸும் ஆடினா நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி எயில் சார்ட்ட சொல்லி அவரும் யோசிச்சார். ஓகே ரைட் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நானும் ரெண்டு மானம் ஒன்று துடிக்குது அப்படின்ட்டு நானும் சிங்கமொழியும் ஆடிருப்பான். இவர் எங்களை ஆட வச்சு எங்களுக்கு ஸ்கோர் பண்ண கொடுத்துட்டு இவரும் அடிச்சிட்டாரு. அதுல இதோட நான் நல்லா ஆடுவேன்டாரு அப்படின்னு அங்க இவரும் ஸ்கோர் பண்றாரு. என் சீக்வன்சி மாறி போச்சுடா, என் சூழ்நிலை மாறி போச்சுடா. இல்லைன்னா இவங்களோட நான் நல்லா ஆடுவேன்டா அப்படின்னு எங்களுக்கு ஆடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து நாங்க 2 பேரும் ஆடணும். எங்களுக்கு ஸ்கோர் ஆகல. நோட் த பாயிண்ட், அந்த டான்ஸை கற்றுக் கொடுத்ததே நான் தான். அப்படியா? அதான் பண்ணுவாரு. அதெல்லாம் வச்சு ஒரு நாள் இரவு ஏதோ காரைக்குடி பக்கம் காரைக்கால் பக்கம் இந்த இது எடுத்துட்டு இருந்தோம். மறக்காம இந்த பாட்டு இன்னும் பல இதெல்லாம் எல்லாமே வந்தது. ஓகே. So நானும் சிங்கமொழி சேர்ந்து ஆடுறது மாற்றி மாத்தி விட்டதுதான். ஓகே. சிங்கமொழி என்ன, நான் ஆடாமல் ஆடுகிறேன் அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் வேற வந்து கொடுப்போம். ஓகே. எழில் சார் வந்து எப்படி வந்து தேசிங் ராஜா 2க்கு உங்களை வந்து கூப்பிட்டாரு, எப்படி அந்த கேங் கூட எப்படி மெர்ஜ் ஆனீங்க? ஏன்னா ஆல்ரெடி வந்து எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் அது உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு திடீர்னு அவங்க டீம் சாரோட டீம் கால் பண்ணி கூப்பிட்டாங்க. அந்த மாதிரி நானும் பாலாவும் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் கலக்கப்போதில் வந்து போலீஸ் ரவுடியாக பண்ணியிருப்பேன். நான் போலீஸாக பண்ணியிருப்பேன், பாலா ஆகிட்டா இருப்பான், அவன் ரவுடியாக பண்ணியிருப்பான். நான் அவனை எகிரி பிடிச்சி அவனை ஒரு விஷயம் ஒன்று. ஸோ அந்த மாதிரி அந்த எபிசோட்ஸில் சார் பார்த்துருக்கேன். அப்போ சொன்னாங்க என்கிட்ட நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு சீரியஸான ரோல் கொடுத்துருக்காங்க. ஓகே. அது எப்படி இருக்குன்னு ஒரு ரவுடியாக கொடுத்துருக்கேன். ஓகே. ஆனால் இல்லை, இவர் கேட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்காரு. ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கலக்கிறோம் அப்படியே, வினோத் ரொம்ப அடக்கி வச்சிருக்கேன் அப்படியே. ரிலீஸுக்கு அப்புறம் வந்து தெரியும் வினோத் யார். ஓகே. நீ ஒர்க் பண்ணுற படத்தில் ஏதாவது இருந்தால் சொல்லுமா எனக்கு. டெய்லரில் ஷார்ட் பார்த்துருப்பீங்க. ஆமாம் ஆமாம். அந்த மேட்ரு செம்மையாக இருக்கட்டும். ஹேர் கலரிங்லாம் பண்ணிட்டு. ஓகே. அதாவது ஒரு சின்ன ஒரு இதுனா, இப்போ நாங்கள் வந்து நிறைய ஹீரோயின்ஸோட பேக்லாம் நாங்கள் வந்து பார்த்து அவங்க மேக்கப் கிட்லாம் என்னென்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்து. நீங்கள் கொஞ்சம் வரல முன்னாடி ஹீரோயின், நம்ம ஹீரோயின் இருக்காங்க படத்தில், அவங்க பேக்கை திறந்து உள்ள டைமண்ட் எதுவும் எடுத்து டைமண்ட் வித் டைமண்ட் ஃபுல் பிட்டாக போட்டு ஒரு விஷயம் பண்ணா போல, ஒரு 1 hour நல்லா ஸ்பெண்ட் பண்ணா போல. அந்த மாதிரி நம்பர் வாங்கிட்டேன். இல்லை போகும்போது வாங்கி எல்லாத்தையும் கவனிச்சிட்டு அந்த பக்கம் இங்கே தான் பக்கத்தில் உட்காந்துட்டு பேக்கப்பட நோண்டி யாராச்சும் அவங்க வந்து முடியை தொட்டு பார்க்குறாங்க. ஒரிஜினலாக இது பாருங்க, இவ்வளோ விஷயம் போயிட்டு இருக்கு. இன்டர்வியூ முடிஞ்சு அவ்வளோ வெக்கப்பட்டு வந்தாங்க. அதான் இங்கிலீஷ் நல்லா பேசுறா, அவங்க டீம்ல சொன்னாங்க மேனேஜ் பண்ணுவாரு. அவர் மேனேஜ் பண்ற மாதிரி பேசல, மேனேஜே பண்ற மாதிரி பேசுனாங்க. அப்படியா? இன்டர்வியூ பண்ண வந்த ஹீரோயினை கரெக்ட் செய்த ஆங்கர் இல்லை கம்பெனியில் எதை கேட்டீங்களா? வேணாமா? வேணாம் உனக்குதான்ப்பா வேலை போயிடும். ஓகே. இப்போ வந்து வினோத் அண்ணன், உங்களோட பேக்கை நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஆசைப்படுறோம், பண்ணலாமா? என் பேக் ஆமாம் ஆமாம். இதை ஓப்பன் அதாவது சாக்கிங்க வெளில வர போகுது டமால்னு. இப்போ நம்ம அண்ணன் என்னென்னலாம் வினோத் அண்ணன் பேக்ல வச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்க்க போகிறோம். நாத்தம் வராமல் இருக்கிறதுக்காக எல்லாருமே அடிக்கிறாங்களே, அதனால வச்சிருக்கேன், வாங்கி வச்சிருக்கேன். அதுக்கு மேலே நாத்தம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனா இது வந்து இது ஆமாம், நெஞ்சரிச்சலுக்காக எல்லாமே பேஷண்ட் இருக்கிறதெல்லாம் வச்சிருப்போம்ப்பா. அடுத்தவன் மேலே வைத்தறிஞ்சு எனக்கு வைத்தறிஞ்சு வந்ததுனால அல்சரு. ஓகே. இது ஒரு ரூபாய் பக்கத்தில் வர முடியாது. அண்ணே சூப்பரா இருக்கும் ஸ்மெல். அது போகிற வழியில் வழிப்பறி பண்ணுறதுக்காக மயக்க மருந்து. நல்ல வேலை பாலா என்ன கலாய்க்கிற மாதிரி வேற எதுவும் டிசி பேப்பர் எதுக்குண்ணே? இல்லப்பா, அது வெட்டி நம்ம வெட்டிக்கலாம். ஓகே. ஃபேஸ் வாஷ். ஃபேஸ் வாஷ். ஆமாம், எவரி ஷாட் ஒரு தடவை பண்ணிட்டு இருப்பார் ஷூட்டிங் பாட்டில். இருக்கிறது கொடுக்குறதே ஒரு ஷாட்டு தான், எவரி ஷாட்டு பண்ணலாம். ஏதோ வீசிங் ஓகே. தம்பி எனக்கு என்னென்ன நோய் இருக்கு, எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பாங்க. இப்ப அயோடெக்ஸ் பேசுகிற பேச்சில் யாருக்கா தலைவலி வந்துட்டா கொடுக்கறதுக்காக அயோடெக்ஸ் அடுத்தவங்களுக்கா இது. ஓகே. அந்த எண்கள் வேலை செய்யணும். என்ன என்னப்பா நீ கேட்டு ஒரு நாளைக்கு 7 தடவை பல்லு விளக்குறது ஹீரோயின் பார்த்து இருக்கும்போது. மூக்கு சாமான். மூக்கு சாமான். இது யாரா மூக்கு சாமான் சொல்லுவாங்களா? எல்லாரும் மூக்கு சாமானால. ஆமா, இன்னும் பிறதெல்லாம் இருக்குது. கரெக்டாக சென்சார் எல்லாம். சார்ஜர் ஒன்னும் பிரஷ் இருக்கு, பேஸ்ட் இருக்கு, அவ்வளவுதான். இல்ல ஐயோ இல்ல என்ன டவுட்னா, தேவையில்லாம வந்து பேக் எடுத்துட்டு அவருக்கு என்னென்னலாம் இருக்குன்னு பேச கவனிச்சிக்கலாம். ஆங்கர் பேசணும்ட்டு அதே ஹோட்டல்ல ஃப்ரீயா கொடுப்பானுங்க.
ஆனா உண்மைதான் இந்த பிரஷோட பேஸ்ட்டை சேர்த்து கொடுப்பாங்க மொத்தமா. ஓகே, அதாவது அடுத்து ஏன் பேக் வந்துவிடாது, வேணா வேற ஆள் தான். நல்ல வேலை நான் பேக்கே கொண்டு வரேன். அது வளர்க்கவே இல்லை. ஓகே, நீங்க எடுத்த எல்லாமே உள்ள இருக்குன்னு பாத்துட்டீங்களா? அது இந்த பேக்குக்குள்ள இன்னொரு சீக்கிரட் அறை ஒன்று இருக்கு, அதுல ஏதோ கவர். அது சென்சார் இல்ல, அது சென்சார். ஏதாவது சொல்லிட்டு எதுவும் இல்லை, அது சென்சார். இல்ல அது அதுக்கு மேல போக கூடாது. அநாகரிகம் இல்லைண்ணே. ஆனா எதுவுமே இல்லைண்ணே. ஃபர்ஸ்ட் நீங்களா அதாவது பேசி அவங்க ஏற்கனவே தமிழில் இருக்காப்பல தம்பி வேற, நீங்க இஷ்டத்துக்கு போட்டுருவாப்பல. நான் கொஞ்சம் இதான் தம்ப்நெயில் போட்டுங்க. உண்மையிலே அந்த 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 உள்ள இருக்கிறத நான் இல்ல, பார்த்து அதனால தான் நான் அதை சொல்லலை. அது அவ்வளோ எடுத்து காமிச்சேன், அதையும் எடுக்கலன்னா. கரெக்ட். எடுக்க ஒண்ணும் இல்லைங்க, நீங்க பிரிச்சு பாருங்க, உள்ள ஒண்ணும் இல்லைங்கிற. இல்ல வேணாம், 4 பேர் பார்க்க போறாங்க. என்னதான் இருந்தாலும் அது பண்ண அவரோட லைஃபை நம்ம இது வேணாம். இல்லைங்க அதுல இல்ல, first. நம்ம படத்துக்கு ப்ரொமோஷன் வந்திருக்கோம், அவரை டிகிரேட் பண்ணி விடாது. படத்துக்கு ப்ரொமோஷன் என்ன ராசிக்கு பண்றீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. நிறைய இருக்கும். ஏதாவது பேக் கொடுத்து தம்பி பேக் கேட்டேன் வீட்டுல பாப்பாங்கல்ல, அதுதான் பிரச்சனையே. வீட்டு பேக் வேற, ஓகே. அதுல தின்னூறு வாழைப்பழம், கோயிலுக்கு போயிட்டு விஷயம் அதுல இருக்கும். இதெல்லாம் உள்ள நினைச்சிருவாங்களே கடவுளே. சாம்சன் இப்போ வந்து பொதுவாக வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா இதில் வந்து காமெடி இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணி, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கா? நம்ம இந்த மாதிரி எமோஷனலான ஏதாவது ஒரு கேரக்டர் பண்ணணும், நமக்கு வரமாட்டேங்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆசை இருக்குதா? வரமாட்டேங்குதுன்ற மாதிரியான விஷயம் இல்லை, கபக்குன்னு வராது. அந்த ஒரு காமெடியான நீங்கள் வந்து ஒரு சீரியஸ் ரோலுக்குள்ள கொண்டு வரணும்னா பட்டுன்னு கொண்டு வந்துட முடியாது. ஓகே, அது ஒரு ட்ராவல் இருக்கணும். அப்படியே வந்து ட்ராவல் வந்தால் தான். நாகேஷ் சார், அழகாக பாலச்சந்திர சார் படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் அது மாதிரிலாம் இருக்கும். ஃபுல்லாக அவரை சர்வர் சுந்தர மடத்துலலாம் ஹியூமராக கொண்டு போயிட்டு எதுவுமே முடியும் பிரதர், அதுக்கான சந்தர்ப்பம் அமையணும். கதையும் இயக்கணும். சூரி சார் காமெடியிலேருந்து இவ்வளோ டெப்த்தான ஆர்டிஸ்டாக மாறுவாருன்னு யாருக்கா தெரியுமா? இதே தேசிகராஜா 1ல் வந்து சூரி சாரும் நான் தான் காமெடி பண்ணோம். ஆனால் இன்றைக்கி அவர் ஒரு ஹீரோ ஆகி ஒரு டெப்த்தான கதையெல்லாம் பண்ணுற ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிருக்கார்ல. அப்போ அந்த வாய்ப்புகள் வரும்போது எல்லாராலையும் முடியும். ஓகே, இப்போ சாம்ஸ் நினைக்கிறாருல, நான் எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குது, அதுக்கான சந்தர்ப்பம் வரும்போது எல்லாமே மஞ்சிடும். என்ன இப்போ மீஸ் இல்லாமல் இருக்காரு, அப்புறம் ஒரு என்ன பண்ணுவோம், ஒரு 15 நாள் தாடியை விட்டு வளர்த்து சோகமான ஒரு ஆளாக மாற்றுறது எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஓகே. நானே ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன். நான் வந்து ஒரு மிகப்பெரிய வில்லனாக டைரக்டர் வசந்த பாலனா அறிமுகப்படுத்தப்பட்டவன். சொன்னார்ல வெயில் அப்படின்னா, வெயில் மட்டும் இல்லை, மாயாண்டி குடும்பத்தை, அது கோரிப்பாளையம், சண்டை, பழனி, மலையாள படம், நிறைய படங்கள் நான் பயங்கர வில்லன். என்னை அப்படியே காமெடி பண்ண முடியும் ரவிமரியாளன்னு ப்ரூவ் பண்ணார் எல் சார். அது எப்படி நடந்துச்சு அந்த மேஜிக்? இன்றைக்கி நான் வந்து மல்டி டைமென்ஷன், அதுவாகவும் இருப்பேன் இதுவாகவும் இருப்பேன், மக்களை ஏற்றுக்க வச்சுட்டாங்க. அது மாதிரி இவரையும் பண்ண முடியும். அதுக்கான சந்தர்ப்பம் டக்குன்னு ஒன்று அமையும், என்றைக்கு அமையும் தெரியாது. அமைஞ்சால் ப்ரூவ் பண்ணிடலாம், அவ்வளோதான். இது ஒரு கேள்வியே கிடையாது தலைவா. நாளைக்கு நீங்கள் தான் நானாக இருந்தாலும் எல்லா வாய்ப்பையும் நம்மளால் ஃபில் பண்ண முடியும். அந்த வாய்ப்பு வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணாலும். ஓகே, கரெக்ட். யாராலையும் முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது. ஓகே, நாளைக்கு வினோத் நினைச்சா ஒரு மிகப்பெரிய ஹீரோவாகி இண்டஸ்ட்ரியில் நம்பர் 1 பிஸ்னஸ் ஹீரோ ஆக முடியும். முடியாத உண்மை கிடையாதுங்க, அந்த சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணுறோம். ஓகே. எழில் சார் வந்து சில விஷயங்கள் வந்து பண்ணாரு அப்படின்னா அதில் காமெடி நல்லா வந்து எல்லாருக்கும் வந்து ஒர்க் அவுட் ஆகும், எல்லாருக்கும் ரொம்ப வந்து பிடிச்ச மாதிரியான இருக்கும். அதே மாதிரி மனகதி பிறகு அந்த அந்த ஒரு கேங்கெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி இதில் வந்து தேசிகராஜா 2ல் நீங்கள் அந்த எழில் சாருடைய அந்த காம்போ எல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகிடும்? இப்போது ஏபிசி 3க்கு வந்து ரீச் ஆன படம் வந்து தேசிகராஜா. அவ்வளோ பெரிய ரீச்சுங்கிறதுனால தான் அது 10 வருஷம் கழிச்சு 2ன்னு வருது. ஆனால் அந்த தேசிகராஜாவுக்கும் இந்த தேசிகராஜாவுக்கும் கனெக்ஷன் கிடையாது. ஓகே. விமலுங்கிற ஹீரோ இருக்கார், அந்த கனெக்ஷன் இருக்குது. ரவிமரியாங்கிற வில்லன் இருக்கார், அந்த கனெக்ஷன். சாம்ஸுங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார், அந்த கனெக்ஷன் இருக்குது. ஆனால் கதைக்கான கனெக்ஷன் கிடையாது. ஓகே. ஆனால் தேசிகா 2ங்கிற டைட்டில் இதுக்கு பொருந்தும். நீங்கள் படம் பார்த்தா தெரியும். ஓகே. அந்த படத்தை கம்பேர் பண்ணி அதோடைய பார்ட் 2 இப்படி தான், அதோடைய தொடர்ச்சி இதுன்னு வரக்கூடாது இந்த படத்துக்கு. தேசிகராஜா 2ல் வந்து காமெடி பட்டையை கிளப்பியிருந்தாங்க, அதே மாதிரி இதுலேயும் இப்போ காமெடி பட்டையை கிளப்பியிருப்பாங்க. அப்படின்னு வந்தீங்கன்னா தேசிகராஜா 2 வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஓகே. ஒன்றை விட பிடிக்கும். ஓகே. காமெடியெலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு டைப் ஆஃப் காமெடி, செகண்ட் ஹாஃபில் ஒரு டைப் ஆஃப் காமெடி அப்படின்னு கலைவரம் பண்ணியிருக்காரு எல்லி சார் இந்த படத்தில். ஓகே. தேசிகராஜாவில் ஒரே டைப் தான் காமெடி வந்துகிட்டே இருக்கும். நானும் சூரியன் சேர்ந்து இன்னசென்ட் மாதிரி அவர் பண்ணுவார், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் புகழ், சாம்ஸு, தம்பி எல்லாம் சேர்ந்து ஒரு அடியை தூக்குறாங்க. செகண்ட் ஹாஃபில் நம்ம கையெழுத்து நம்ம தூக்குறோம். மக்களுக்கு வெரைட்டி, ஒரே படத்தில் ஆர்டிஸ்ட்டை வெரைட்டியாக காமெடி பண்ணுற ஒரு வெரைட்டி இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. தேசிகராஜா 2ல் மெயின் என்னதுன்னா காமெடி நம்பி வாங்க, 100% கேரண்டி இந்த படம். ஓகே. நிறைய இயக்குனர்கள் இந்த அதை விட இந்த படத்தில் வந்து ஜனான்னு ஒரு ஆமாம், அவர் இந்த படத்தில் தேசிகராஜா 1ல் இல்லாத ஒரு ஆள்
இந்த படத்தில் ஒன் ஆஃப் த ஹீரோ நடிக்கிறார். இந்த படத்தில் அவருடைய தோற்றம் வந்து ஒரு ஆக்ஷன் படத்துக்கான ஹீரோக்கான தோற்றம். அவர் இந்த படத்தில் ஆக்ஷனாக தான் வர்றாரு. உண்மையிலே சொல்கிறேன், அவருக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கும். தேசிங்கா 2ல வந்து நீங்கள் ரவிமரியை எதிர்பார்ப்பீங்க, விமல் சார் என்ன பண்ணுவாங்க எதிர்பார்ப்பீங்க, புகழ் எதிர்பார்ப்பீங்க, சாம்சன், ஜனான்னு ஒருத்தர் இருக்கார் இந்த படத்தில். அவர் ஒரு நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு கிடைக்க போகிற ஒரு ஆக்ஷன் ஹீரோ. ஓகே, அது பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அவர்கிட்ட நான் பேசும்போது சொல்லியிருந்தாரு, அவங்க எல்லாருமே சிரிப்பாங்க மொத்த கேங்கும், நான் மட்டும் சைலண்டா இருக்கணுங்க. அதனால தான் ஆக்ஷன் ஹீரோன்ற. அந்த அது எப்படி அதை ஹேண்டில் பண்ணாரு? இல்லை, அவர் பேசிக்கலாகவே சேட்டலைட் இதில் பேசினோம்னா அவர் ஒரு ஃபன்னி பாய். ஓகே, நீங்கள் சும்மா நைஸாக ஒரு காமெடி பண்ணுவார், யாரும் கேட்காம. நமக்கு அது ரொம்ப ஒரு ஃபன்னியாக இருக்கும். அவர்கிட்ட அது பேசிக்கலாகவே ஒரு சின்ன காமெடி சென்ஸ் இருக்குது. அவர் கொடுக்குற கவுண்டரு, நம்ம கேட்குற கேள்விக்கு சொல்கிற பதில், அதை வச்சு அவருக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்குன்னு தெரியும். ஆனால் இந்த படத்தில் அவர் ரொம்ப சீரியஸாக தான் பண்ணியிருக்காரு. அந்த சீரியஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகே, வழக்கமாக காமெடி படத்தில் சீரியஸ் ஒர்க் அவுட் ஆகாதில்ல, அவர் போர்ஷன் அந்த சீரியஸ் தேவை தான் அப்படின்னு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகே. ட்ரெய்லரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா புகழனுடைய இந்த வாய்ஸ், அவருடைய கெட்டப்பு அதெல்லாம் பார்க்கும்போது வேற லெவலில் இருந்துச்சு. எப்படி ஸ்பாட்டில் புகழ் தம்பி புகழ் வந்து உண்மையிலே ரொம்ப டஃப்பாக கஷ்டப்பட்டாங்க. ஆக்சுவலி எனக்கு தெரியும், ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் கஷ்டம், டப்பிங்கில் வந்து வாய்ஸ் போயிடுச்சு, கிராக் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன மறுபடியும் வெந்நீர்லாம் குடிச்சு பழையபடி வந்து பண்ண. அப்படி லேடிஸ் கேரக்டர் எல்லாரும் பண்ணிடலாம், ஆனால் அந்த லேடிஸ் வாய்ஸில் டப்பிங் பண்ணுறது ரொம்ப டஃப். அது நீங்கள் புகழ்கிட்ட இன்டர்வியூ கேட்கும்போது தெரியும். புகழுக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு படம். புகழுடைய கேரியரில் வந்து இந்த படம் வந்து ஒரு மைல் ஸ்டோன் தான். ஓகே, ஆமாம். விமல் சார் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றில் வந்து ஒரு மாதிரி ஃபன்னாகவும் பார்த்துருப்போம். அப்படி பார்த்தா அப்படியே வந்து கேங் கூட தான் இருப்பார். என்ன மாதிரியான விமல் சார் வந்து? எனக்கு இண்டஸ்ட்ரியிலே பிடிச்ச ஹீரோ விமல் சார் தான். இல்லை? ஓகே. ஏன்னா யாருக்கு என்ன ஸ்கோருன்னு என்றைக்குமே அவர் தலையிட மாட்டார். அவங்க ஸ்கோரை அவங்க கிளைம் பண்ணால் படம் ஓடும் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்ச ஒரு ஹீரோ. எல்லாமே நான் தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்காத ஒரு ஹீரோ. எல்லாருக்கும் ஸ்கோப் இருக்குது, எல்லாருக்கும் ஸ்கோர் பண்ணணும், அப்போ தான் ஒரு படம் ஓடுங்க உண்மையை கண்டுபிடிச்சி அவர் ஏரியா வரும்போது களை கட்டிடுவார். நான் அவர்கிட்ட பார்த்து வியக்கிறது அவருடைய மெமரி. ரொம்ப பேப்பரை பார்த்து மனப்பாடம் பண்ண மாட்டார். நான் அது தேசியம் 2ல தான் ரொம்ப வாட்ச் பண்ணேன். ரொம்ப பக்கத்தில் இருக்கும்போது சும்மா கேஷுவலாக சொல்லுவாங்க. அவர் நான் சரி போயிடலாண்ணே அப்படிம்பாரு. என்ன டக்குன்னு போயிடலான்ற எனக்கு அது மெமரி உண்டு. ஓகே. மற்றவங்களுக்கு இருக்கும்போது இல்லை, செக்கிங்கில் பார்த்து டேக்கில் போகும்போது கரெக்டாக பேசிடுவார். கேஷுவலாக இருக்க மாதிரி இருப்பார், மெமரி பண்ணுற மாதிரி தெரியாது. அவர் அதுட்டு ஒரு பெரிய ப்ளஸ்ஸை நான் பார்க்குறேன். இப்போ அவரோட இந்த படத்தில் கிடாரி தோப்புன்னு ஒரு பாட்டு இருக்குது. அதுலாம் அவருக்கு உடம்பு சரியில்லை, பயங்கர கோல்டு. அதில் அவர் எப்படி ஃபுல்லாக ஆனாருக்கு இப்போ வரைக்கும் ஆச்சரியமாக இருக்குது. பாடிலாம் அப்படி லூஸ் ஆகிடுச்சு. என்ன முடியலண்ணே அப்படின்னாரு. டேக்குன்னு போயிட்டு அதில் விமல் சார் வந்து ஒரு உண்மையில ஒரு பெரிய திறமைசாலிங்க, அருமையான திறமைசாலி, நல்ல அன்பர். இப்போ இருக்கிற இன்டர்வியூஸ்ல பார்த்தா எனக்கு சீரியஸாகவே அவர் மெச்சூர்டாக பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. அவங்களாம் இப்படி இருக்காங்களா, இவங்களாம் அவங்க தான் அவங்க கொண்டு போவாங்க, நம்ம நமக்கு என்ன வருதோ அதை கொண்டு போவோம். என்னடா ரொம்ப கேஷுவலாக அப்படி ரொம்ப அழகா லைஃப்பை கூலாக எல்லாமே தலைவர். காலமும் அனுபவமும் வந்து எதையுமே வந்து பாசிட்டிவாக பார்க்க வச்சிடும். அதுதான். அதாவது தேசிங் ராஜா 1ல் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட்டாக இருக்கிறது பிந்து மாதவி, தாமரை இருப்பாங்க. ஆமாம். தேசிங் ராஜா 2ல் மிஸ் பண்ணுறீங்களா? அந்த படத்தில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு பாட்டாக இருந்திருக்காங்க. ஓகே. அந்த ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பொண்ணு, சாங்கு எல்லாமே அம்மாடி அம்மாடி பாட்டுக்கே இப்படி பாயற மாதிரி இருக்கு. அவ்வளோ அற்புதமான பாட்டு அந்த படத்தில். விமல் சார் கூட கேட்டார், அந்த மாதிரி பாட்டு எதுவும் இந்த படத்தில் இல்லையா சார் அப்படின்னு. இல்லை, நானும் கேட்டேன். அவங்க இல்லாதது, சூரிய இல்லாதது, அதெல்லாம் இந்த மேபி இந்த தேசிங் ராஜாவில் ஒரு எங்களுக்கான ஒரு இது. ஆடியன்ஸுக்கு மற்ற எல்லா இதுக்கு புது இன்னொரு ஹீரோ ஜனா இருக்காரு, அவங்க வந்திருக்காங்க. 3 ஹீரோயின் படத்தில் இருக்காங்க. ஸோ நிறைய அவங்களுக்கு பிடிச்ச நிறைய நடிகர்கள், சிங்கமொழி சார், சுவாமிநாதன், வையாபுரின்னு பெரிய பட்டாளமே இருக்குது. அதனால் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு குறைச்சல் இல்லை, நல்ல ஒரு அழகான ஹீரோயின்களுக்கும் இதில் பஞ்சம் இல்லை. கதை ஜாலியாக இருக்கும் சார். இப்போ ஒரு நல்ல ஒரு காமெடி படம், நல்ல ஒரு ஃபீஸ்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல ரெடி, ஒரு விருந்து தயார். ஓகே, கண்டிப்பாக நாங்கள் சாப்பிட தயார். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேசிங் ராஜா 2 ரொம்ப பாசிட்டிவாக மக்கள்கிட்ட ரொம்ப பாசிட்டிவாக போய் சேரணும்னு சொல்லி பை த ஹார்ட் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் குமுதம். ரொம்ப சூப்பராக. தேங்க்யூ குமுதம். தேங்க்யூ. தமிழ்நாடு கிராம பேங்க், எதற்கும் எப்பொழுதும் உங்கள் நம்பிக்கையான வங்கி. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். UG and PG courses 100% ஆன்லைன் at Dr. MGR Online is just a click away.